டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் 2 எழுதவிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது முகடு புள்ளியியல் என்ற தலைப்பில் உங்களுக்கு சில வினாக்களை கூறி விடையளிக்க இருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். 1. ஒரு தரவில் அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பு. ஏ. நிகழ்வெண், பி. வீச்சு, சி. முகடு, டி. இடைநிலை அளவு. இதில் முகடு தான் சரியான விடை. தரவு என்பது டேஷின் தொகுப்பு. எண்கள், எழுத்துக்கள், அளவுகள் இவை அனைத்தும். அதாவது ஒரு தரவுங்கிறது ஒன்று எண்களாக இருக்கலாம், அல்லது எழுத்துக்களாக இருக்கலாம், அல்லது அளவுகள். அளவுகள் என்னது? நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை. அது என்ன சார் நீட்டல் அளவை? நீட்டல்னா தூரத்தை அளக்கூடிய மெஷர்மெண்ட்டு, அளவுகள். அது மீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், கிலோமீட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் அளவுகள். அது நீட்டல் அளவை. நிறுத்தல் அளவைங்கிறது கிராம், மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம், கிராம், 1 லிட்டர். இதெல்லாம் என்னது? நிறுக்கிறோம்ல தராசில், அதில் நிறுத்தல் அளவைகள். முகத்தல் அளவுகள்னால் வால்யூம், கன அளவு. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஓகே. இப்போ நம்ம அப்படின்னா ஒன்று எண்களாக இருக்கணும், இல்லாட்டி எழுத்துக்களாக இருக்கணும், இல்லாட்டி அளவுகள். அளவுகள் ஏதாவது ஒரு இது வரலாம். ஒரு இதில் மில்லிமீட்டர், ஒரு இதில் நீட்டளவு வரணும், இன்னொரு இதில் நீட்டளவு, எல்லாமே நீட்டளவு தான் இருக்கணும். இல்லாட்டி நிறுத்தலைன்னா நிற்கக்கூடியது மில்லிகிராம், சென்டிகிராம் அந்த மாதிரி தான் இருக்கணும். நீட்டல் அளவை, முகத்தல் அளவை எல்லாம் ஒரே அளவாக இருக்கணும். ஒன்று எழுத்துக்கள், ஒரு அளவுகள், எண்கள் மாறி மாறக்கூடாது. ஏதாவது ஒரு தலைப்பில் இருக்கணும் என்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் அப்படி கரெக்டாக தான் கேட்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படின்னா இவை அனைத்துமே தரவு என்பது எண்கள், எழுத்துக்கள், அளவுகள் இவை அனைத்துமே ஆகும். ஏதாவது ஒரு தலைப்பில் வரலாம். ஓகே. கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு முகடு காண்க. இப்போ சில எண்கள் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர் கொடுத்துருக்காங்க. முகடு அப்படின்னா அந்த இப்போ பாருங்கள், மேலே கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின் பாருங்கள், எண்கள். இந்த பாரு எண்களாக இருக்குது. இந்த மாதிரி எண்களாக வரணும். எண்கள், எழுத்துக்கள் அது மாறி மாறியே வரக்கூடாது. ஒரே தலைப்பில் இருக்கணும். எல்லாமே எண்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கணும். ஓகே. இப்போ இதில் எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடுன்னு அர்த்தம். இப்போ இதில் பாருங்கள், 12, 17, 13, திருப்பி 12, 10, 12, 17, 8. அப்படின்னா 12ங்கிறது எத்தனை இடம் வந்திருக்கு பாருங்கள். 1, 2, 3 இடம் வந்திருக்கு. 17 வந்து இங்கே 1, இங்கே 2 இடம் வந்திருக்கு. சப்போஸ் அதுவும் மூட வந்துச்சுன்னா அது ரெண்டுமே மூடுன்னு அர்த்தம். ஈக்குவலாக அதுவும் வந்திருக்கணும். அப்படி வந்தால் 2 எண்கள் ஈக்குவலாக வந்து ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா அந்த ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அது அடுத்த கணக்கில் பார்ப்போம். அப்புறம் இங்கே 12ங்கிற எண் 3 தடவை வந்திருக்குது. இது அதிகமாக வந்திருப்பதால் முகடு 12ன்னு அர்த்தம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 4. நான்காவது கேள்வி. 7 மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே. பாருங்கள், இதில் பூரா வண்ணங்கள், அது ஒரு தலைப்பு. வண்ணங்கள்ங்கிற தலைப்பில் வந்திருக்குது. அப்படி எல்லாமே கலர்ஸாக இருக்கணும். ஆரஞ்சு, சிவப்பு, பச்சை, மஞ்சள், கருப்பு மற்றும் பச்சை, நீலம். பாருங்கள், பச்சை இங்கே விட வந்திருக்கு, இங்கே விட வந்திருக்கு, மற்றெல்லாம் விட வந்திருக்குது. இதில் 7 மாணவர்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 7 கலர். 7 மாணவர்கள் 7 கலர் யூஸ் பண்ணுறாங்க. 2 மாணவர்கள் பச்சை கலரை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா 2 தடவை 1க்கு மேலே இது இருக்கிறதுனால 2 தான் மேக்ஸிமம் இங்கே இருக்குது. அதனால் பச்சைங்கிறது தான் உங்களுக்கு முகடு ஆகும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை.
அடுத்து 5வது வினா, பின்வரும் தரவுகளை கொண்டு முகடு காண்க. 5 6 0 3 7 6 5 0 8 0 பாருங்கள் 0 மூட வந்திருக்குது. 1 2 மூட வந்திருக்கு 0 5 9 5 அப்படி தான் 5 இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 மூட வந்திருக்குது. 6 2 தடவை வந்திருக்குது. 7 3 8 9ல் ஒரு தடவை வந்திருக்குது. அப்போனா 0ங்கிற எண் 3 தடவை வந்திருக்குது. 5ங்கிற எண் 3 தடவை வந்திருக்குது. அப்போனா இங்கே 2 மோடு இருக்குது. அதாவது 0 5 ஆப்ஷன் சி 0 5 2 மோடுமே இருக்குது. இதுதான் சரியான விடை. அடுத்து 6வது கணக்கு, பின்வரும் தரவுகளுக்கு மோடு காண்க. 6வது கொஸ்டின், பின்வரும் தரவுகளுக்கு மோடு காண்க. 6 4 13 8 13 4 9 12 15 13. அப்புறம் பாருங்கள் 13 வாசிக்கிற போது 13 மூட வந்திருக்குது. அப்புறம் 4 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 வந்திருக்குது. மற்றது 8 9 12 அதெல்லாம் ஒரு தடவை தான் வந்திருக்குது. அதனால் அது விட்டுடலாம். அப்போனா சமமாக 2 எண்கள் 3 முறை வந்திருப்பதனால 2 முகடு இருக்குது இந்த கணக்கில். எதாவது 4 மற்றும் 13, அதாவது 13 அல்லது 4 ரெண்டுமே. இதுதான் ஆப்ஷன் பி. 13 4 ரெண்டுமே மும்மூட வந்திருக்குது. அதனால் இதுதான் மோடு. 13 4 2 மோடு இருக்குது. ஓகே. 7ஆம் கணக்கு, பின்வருவனைகளின் முகடு என்ன? 15 18 19 21 22 23 25 21 21 21 2 இடம் வந்திருக்கு. வேறு எதுவும் ரிப்பீட் ஆகலை. அப்போனா இதில் ஒரு முகடு தான். அப்போனா 25 தான் 21 தான் சரியான விடை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இருபத்தொன்று தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அது 2 இடம் வந்திருக்கு, மற்றெல்லாம் கம்மியாக வந்திருக்கு. ஓகே. இது டூ இட் யுவர் செல்ஃப். 8ஆம் கணக்கு, பின்வரும் தரவுகளின் மோடு காண்க. 19 25 26 20 19 21 50 19. இதுக்கு முகடை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும். நன்றி.